ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். மாயா வேலைக்கு போனதை பற்றி பத்மா சீனு கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் சீனு அதுக்கெல்லாம் கோவப்படவே இல்லை. பிடிச்ச வேலையை செய்கிறதுல தவறே இல்லை அப்படின்ட்டு மாயாவை பற்றியோ அவருடைய கேரக்டரை பற்றியோ இனிமேல் என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு அங்கேருந்து போகிறாங்க. இதை கேட்டு மாயா சந்தோஷப்படுறாங்க. என்ன இவன் இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி யோசித்த பத்மா அடுத்த ஒரு பிளானை வந்து போடுறாங்க. பத்மா, பார்வதி, சாரு இவங்க 3 பேரும் சேர்ந்து சீனுடைய மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் ஒரு பிளானை வந்து போடுறாங்க. அதாவது சாருவுக்கு எழுந்து நடக்க முடியாமல் சுளுக்கு பிடிச்சிக்கிட்டதா ஒரு பிளானை போடுறாங்க. இந்த பக்கம் மாயா, சீனு இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மாயா சீனு கிட்டே சொல்கிறாங்க, நீ அந்த 40 லட்ச ரூபா பணத்தை எனக்கு கொடுக்க வேணாம், ஆனால் அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி பேசும்போது பத்மா சீனுவை கூப்பிடுறாங்க. சீனுவும் வராரு. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாருவுக்கு சுளுக்கு பிடிச்சிருச்சா, இவளை எங்களால் தூக்க முடியல, அதனால மெல்லமாக தூக்கி அவளை கொண்டு போய் படுக்க வை அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு சீனு தயங்கினாலும் அதுக்கப்புறம் சாருவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தூக்கி கொண்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பத்மா பார்த்திங்கன்னா தன்னுடைய பையனுக்கு தைலத்தை கொடுத்து அந்த சுளுக்கை எடுத்து விடு, ஏன்னா எங்கள் கையெல்லாம் பூ மாதிரி, உன் கை கொஞ்சம் முரட்டு கையாக இருக்குது, அதனால நீ சுளுக்கெடுத்தால் தான் எடுபடும் அப்படின்னு சொல்லி சீனுவை சுளுக்கெடுக்க சொல்ல சீனு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்னவன் எப்படி சொல்லிட்டு போகிறான்னு பத்மாவும் பார்வதியும் முடிச்சிட்ருக்க இதை நினச்சி சாரு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தைலம் தேய்க்கலன்னா என்ன, ஆனால் தூக்கிட்டு வந்தார்ல, இனிமேல் அவருடைய மனசை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மாயா சீனு கிட்டே சொல்கிறாங்க, நீ அந்த 40 லட்ச ரூபா பணத்தெல்லாம் எனக்கு கொடுக்க வேணாம், ஆனால் நான் சொல்கிற விஷயத்த நீ செய்யணும் அப்படின்னு சொல்ல அப்போ சீனு நினைக்கிறாரு, இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை வெறுப்பேற்றுறா, இவளை இன்றைக்கி நம்ம வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு அந்த தைலத்தை கொடுங்க, நான் சாருவுக்கு சுளுக்கு எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி தைலத்தை எடுத்துகிட்டு சாருடைய ரூமுக்கு போகிறாரு சீனு. அந்த சமயம் மாயா நினைக்கிறாங்க, சுளுக்கா எடுக்கிற சுளுக்கு இப்போ நான் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி பாட்டியை கூட்டிகிட்டு நேராக சாருடைய ரூமுக்கு போய் சீனுவை வந்து தடுக்கிறாங்க. என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கும்போது சுளுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்றாங்க. சுளுக்கு இப்படிலாம் எடுக்கக்கூடாது, அதுக்கு வேறு மெத்தடு இருக்குது அப்படின்னு சொல்லி உலக்கையை போட்டு உருட்டினா சுளுக்கு தன்னால் எடுபடணும் மாயா ஒரு பக்கம் சொல்ல, அதே மாதிரி தனாவும் மாயாவும் உலக்கையை உருட்டி சுளுக்கை எடுக்கிறாங்க. வழி தாங்க முடியாமல் ஒரு பக்கம் சாரு வந்து கதற, அதை பார்த்த பார்வதி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவளை விடுங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா என் இடுப்பு எலும்பையே ஒடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.